பிரியங்கா, ஃபைனல் இயர் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன், ஸ்ரீமதி இந்திரா காந்தி காலேஜ், திருச்சிராப்பள்ளி. இந்த செஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பேசிக்கே என்னன்னு தெரியாமல் தான் இருந்துச்சு. பிபிடி ப்ரெசன்டேஷன் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு நான் முதல்ல நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், அதுலேயும் நிறைய கற்றுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட செட்டு கேஸ் ஸ்டடியை பற்றி சொல்லும்போது எங்களுக்கும் ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம வந்துட்டு ஒரே கேஸ் ஸ்டடியை மட்டும் படிக்கவும் நாங்கள் அதை மட்டும் தான் படிச்சிருந்தோம். இங்கே வந்து அந்த 15 கேஸ் ஸ்டடியும் எல்லாம் ஷேர் பண்ணி சொல்லவும் நிறைய ஐடியாஸ் வந்து இங்கே கெயின் ஆச்சு. சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து நிறைய ஃபார்மா மெடிக்கல் என்னெல்லாம் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ நான் முதல்வன். Rishta from Kadir Muhyiddin College, Adirampattinam. I was participated in hackathon program conducted by Non Mudalvan. Today's session was just like an eye-opening session. Actually, chemistry-க்கும் GMP principle-க்கும் சம்மந்தமே இல்லை. அந்த கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் நாங்கள் அந்த குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் பற்றி எதுவுமே படிக்க மாட்டோம். பட் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்னால் என்ன, ஃபார்மசூட்டிக்கலில் இவ்வளோ விஷயம் இருக்குது, அதோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள ஃபேக்கல்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து நியூ லேர்னிங்காக இருந்துச்சு. அண்ட் 15 கேஸ் ஸ்டடீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் எங்களால் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது. அண்ட் ஒவ்வொரு காலேஜஸும் அவங்களுடைய பெஸ்ட் பண்ணாங்க, நாங்களும் எங்களுடைய பெஸ்ட் பண்ணோம். அண்ட் இது ஒரு கற்றுக்கிறதுக்கு நியூ விஷயம், நியூவாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு குட் பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ. என் பெயர் உதயகுமார். நான் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி தஞ்சாவூரிலிருந்து வருகை புரிந்திருக்கின்றேன். நான் முதல்வன் திட்டத்தின் ஒருங்கிணைப்பாக தமிழ்நாடு அபெக்ஸ் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறுவனம் ஆகிய இரண்டும் இணைந்து நடத்தும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்து ஜிஎம்பி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் பொருட்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதோடைய பிரின்சிபல்ஸ் தத்துவங்கள் என்னென்ன என்பது குறித்து ஒவ்வொரு 14 கேஸ் ஸ்டடி மூலம் அனைவரும் அறிந்து கொண்டோம். இதன் மூலம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நான் முதல்வன் திட்டத்தை தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இதனை இணைந்து நடத்துகின்ற டிஎன் அபெக்ஸ் நிறுவனத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என் பேர் ப்ரொஃபஸர். நான் ராஜா சரபோஜி காலேஜ் தஞ்சாவூர்லேருந்து வரேன். எனக்கு குட் மேனுஃபேக்சரிங்னா என்னன்னே தெரியாது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் ஸ்டடி அப்படின்னா என்னன்னே தெரியுது. என் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தேர்ட் இயர் முடிச்சுட்டு இந்த ஃபீல்டில் போகலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. நான் டீமுக்கு நன்றி. என் பேர் சோழமாதேவி. நான் தஞ்சாவூர் ராஜா சரபோஜி காலேஜ்லேருந்து வரேன். இங்கே வந்துட்டு ஜிஎம்பி இதை பற்றி நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் பற்றி. இது வந்துட்டு நிறைய ப்ரெசன்டேஷன் நிறைய பேர் பண்ணது ஒரு அனுபவமாக இருந்துச்சு. எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணி இப்போ ஒரு கம்பெனிக்கு போகிறதா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சி. அப்புறம் கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன எங்கெங்கே போனால் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஒரு நல்ல கிளாரிஃபையாக இருந்துச்சு. இப்போ வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நான் முதல்வன் டீமுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேர் கோகுலா. நான் ஜெயராம்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கரூர்லேருந்து வரேன். நான் முதல்வன் கோர்ஸ்னால வந்துட்டு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை பற்றி எங்களோட வியூ கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அண்ட் ஃப்யூச்சரில் வந்து என்ன கெரியர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கப்போ இதில் ஒரு ஐடியா மாதிரி இது எங்களுக்கு யூஸ் ஆச்சு. எங்களோட ட்ரெயினர் வந்து விஜய் அரவிந்த் சார். அவர் வந்து ஒவ்வொரு கிளாஸஸ்லையுமே ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தாரு. இந்த கோர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை அரேஞ்ச் பண்ண நான் முதல்வன் டீமுக்கு ரொம்ப Good afternoon. I am Vijay Aravind, non-modulon trainer for TN Health Apex, conducting a GMP quality assurance for Karur district of 9 colleges. இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இதுக்கு 9 வீக்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணி இந்த 9 காலேஜ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து ஹேக்கத்தான் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். இதுக்கு நிரல் திருவிழா அப்படின்னு அரௌண்டு 15 காலேஜஸ் பக்கம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ப்ரெசன்டேஷன் கொடுத்து அவங்களோட ப்ரைஸஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் முதல்வன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட் ஆன் கோர்ஸ் மாதிரி ஒரு ப்ரைவேட் காலேஜஸ்லையோ இல்லை ஒரு ஐஐடி இந்த மாதிரி லெவலில் இருக்க காலேஜஸில் கிடைக்கிற ஆட் ஆன் கோர்ஸ் மாதிரி இதை கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அந்தந்த கோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட் ஆன் கோர்ஸ் கொடுக்கறதுனால கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக பார்க்கும்போது ஜிஎம்பி QA குவாலிட்டி அசூரன்ஸ் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைனிங் செஷன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இந்த கோர்ஸ்க்கான இன்வால்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது. அதனால இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.